Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல கருவேப்பிலை தொக்கு ரொம்பவே சூப்பரா ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு நம்ம ரைஸ்ல போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது பண்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, 10 ல இருந்து 12 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 4 சின்ன பீசஸ் போல் பெருங்காயம், 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது கூட உடைச்ச கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூடவே கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எள்ளு தொக்குக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே கால்சியம் ரிச் ஆனதும் கூட. இப்போ இது கூட காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகாயெல்லாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பேனில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டாலே போதும். ரொம்ப முறுமுறுன்னா வறுக்கணும்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் வறுத்து வச்ச இந்த பருப்பு மிளகாயெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வந்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வந்துட்டேன். அதுக்கப்புறமும் நமக்கு பத்தலைன்னா நம்ம இன்னமுமே தொக்கு ரெடியான பிறகு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நைஸாக இந்த பவுடரை அரைச்சாச்சு. இப்போது இந்த கருவேப்பிலையும் இந்த அரைச்சி வச்ச பொடி கூடையே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் கருவேப்பிலையை இந்த ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது இப்போ நைஸாக நான் அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த தொக்கு வந்து நல்ல கலர் இருக்கும். அட் த சேம் டைம் மஞ்சள் வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நான் வந்து இந்த கருவேப்பிலையை ஓரளவு அரைச்சிட்டேன். இன்னுமே எனக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்குது. ஸோ லைட்டாக தண்ணி விட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த அளவுக்கு திக்காக அட் த சேம் டைம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து இந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடுகு, ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவிலான புளி வந்து சரியாக இருக்கும். நான் வந்து எப்போதுமே புளி வந்து இது மாதிரி கரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த லிக்விடை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு திக்கான புளி கரைச்சல, அதனால நான் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரையும் அதை கொதிக்க விட்டுணும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலை மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரையுமே நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்து நிறைய பருப்புலாமும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த தொக்கு இப்போ நல்லா சுண்டி திரண்டு வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா கிண்டிக்கலாம். அதனால தான் இந்த தொக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தொக்கு 2 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஒருவேளை நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்கன்னா மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருவேப்பிலைக்கு லைட்டான ஒரு துவப்பு சுவை உண்டு. ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி நம்ம தொக்கு ரெடி பண்ணி சாப்பிடும்போது அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஜென்ரலாக கருவேப்பிலை வந்து வாசனைக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு அது தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பசங்களுமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கறனால நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் மைல்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம காரம்லாம் போட்டு ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ எல்லா டேஸ்ட்டுமா கலந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஜென்ரலாக ஹேர் லாஸு, க்ரே ஹேர்ஸ் அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்குமே இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இன்னொன்று டெய்லி சாம்பார் அது மாதிரி இந்த லஞ்ச் செய்ய போரிங்காக இருந்தால் கூட நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரைஸ் வச்சுட்டு இந்த துவையில மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாதம் வந்து இதில் ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு எண்ணெயில் வந்து கடுகு வந்து தாளிச்சுக்காங்க. கருவேப்பிலை பெருங்காயம்லாம் போட்டுட்டு இந்த தொக்கை வந்து லைட்டாக அதில் போட்டு பிரட்டிட்டு கூடவே ஹாட்டாக ரைஸையும் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதமும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்ஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் என்னுடைய அப்கமிங் வீலாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன்.